உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க. இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சமையல நான் செய்ய போறேன். நல்ல சமைச்சுவே மீனாட்சி. தீபா நல்லா சாப்பிட்டோம். அடிப்பட்ட குணமாகி வந்திருக்கா இல்ல? சரிங்க அத்தை. அத்தை, நான் ஐஸ்வர்யா அக்கா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரட்டா? இவ என்ன பேச போறான்னு தெரியலையே. அவகிட்ட என்னமா பேச போற? அத நான் பேசிட்டு வந்து சொல்றேன். ஐயோ, இவ தனியா பேசணும்னு சொல்றாளே. கண்டிப்பா இவ மலையில இருந்து தள்ளி விட்டதை பத்தி தான் பேச போறா. இன்னைக்கு நம்ம தீந்தோம். அக்கா, என்ன தீபா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வரீங்களா? என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? வாங்க சொல்றேன். கார்த்திக், தீபாவை சபா ஆபீஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்ததா அம்மா சொன்னாங்க. தீபா எப்படி கிடைச்சான்னு சொல்றா? சாரிண்ணா, நான் உங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பொய் சொன்னியா? என்னடா பொய் சொன்ன? அம்மா, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. எதுக்குப்பா? என்ன விஷயம்னு சொல்லு. அம்மா, இப்ப போனது தீபா இல்லம்மா, கீதா தான். என்னப்பா சொல்ற? வந்திருக்கிறது கீதாவா? அவ தலைவலிக்கு தானே மீனாட்சி ரூம்ல எல்லாம் படுத்திருக்கா. இல்லம்மா, ரூம்ல கீதா இல்ல. இப்ப தீபாவை போனவங்க தான் கீதா. என்னப்பா இதெல்லாம்? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. தீபா அடிப்பட்டதை சொல்ற மலைக்கு ஐஸ்வர்யானியும் போயிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன கார்த்தி, என்னடா சொல்ற? அவதுக்கு அங்க போகணும்? அது என்னன்னு தான் எனக்கும் தெரியல. அந்த மலையில தீபாக்கும் அன்னிக்கும் எதுவும் நடந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப கீதாவை தீபா மாதிரி நடிக்கிறதுக்கு மேல அமைச்சிருக்கேன். இது நானும் கீதாவும் சேர்ந்து பண்ண பிளான் தான். என்னடா இது, என்னென்னமோ சொல்ற? ஒரே குழப்பமா இருக்குடா. இந்த எல்லா குழப்பத்துக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல விட தெரிஞ்சிடும். கொஞ்சம் பொறுமையா இரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.